வெல்கம் எவ்ரி ஒன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம டேட்டானா என்ன, டேட்டாபேஸ்னா என்ன, டேட்டா வேர்ஹவுஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி பிக்வரினா என்னன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்தோம். பிக்வரினா என்னென்னா ஒரு டைப் ஆஃப் டேட்டா வேர்ஹவுஸ் விச் இஸ் யூஸ்ட் இன் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் அனலிட்டிக்ஸ் பர்பஸ். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகால். டேட்டானா என்னென்னா டேட்டா இஸ் இன்ஃபர்மேஷன், டேட்டாபேஸ்னா பிளேஸ் டு ஸ்டோர் த டேட்டா. ஓகேவா? ஸோ டேட்டா வேர்ஹவுஸ்னா என்னென்னா place to store large volume of data mostly for analytical transactions. What is analytical transaction? லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்போம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ சினிமா இருக்குது. லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக அவங்க வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க. இப்போ லாஸ்ட்டு 5 இயர்ஸாக வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, எந்த ஷோ வந்து அதிகமாக வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஹாலிவுட் ஷோஸே நிறையா பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ அதை வச்சு நம்ம பிஸ்னஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணலாம், இன்னும் வேறு என்ன ஷோஸ் வந்து நம்ம வந்து லைக் நம்ம ஜியோ சினிமா பிளாட்ஃபார்மில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து ஒரு அனலிட்டிக்கல் பர்பஸ். ஸோ இது எல்லாமே வந்து அனலிட்டிக்கல் பர்பஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அனலிட்டிக்கல் டிரான்சாக்ஷன் அண்ட் அனலைஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து டேட்டா வேர்ஹவுஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த சர்வீஸ் தான் வந்து கூகுள் பிக்வரி. ஓகேவா? ஸோ இப்போ கூகுள் பிக்வரினா இன்டர்வியூவில் கேட்குறாங்க அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, ஃபுல்லி மேனேஜ் டேட்டா வேர்ஹவுஸ் சர்வீஸ் ப்ரொவைடட் பை கூகுள். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த கூகுள் சர்வீஸ். ஓகே. ஸோ ஃபுல்லி மேனேஜ்டு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ உங்கள் டேட்டாபேஸில் வந்து ஏதோ ஒரு டேட்டாபேஸ் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நம்ம வந்து டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டேட்டாபேஸ் வந்து செட்டப் பண்ணணும் அப்படின்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் இன்ஸ்டாலேஷன் மாதிரி தான். யூ ஹாவ் டு இன்ஸ்டால். ஓகேவா? நம்ம வந்து அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணி நம்மளோட ரேமு, ரோமு எல்லாமே ஸ்பெக்கு எல்லாமே வந்து நம்ம வந்து செட்டப் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா கம்ப்யூட்டர் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளால் வந்து டேட்டாவையும் இது பண்ண முடியும். பட் ஆனால் இது வந்து ஃபுல்லி மேனேஜர்னா மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து கூகுளே பார்த்துப்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் காசு கட்டி எனக்கு வந்து இந்த ஸ்டோரேஜ் பிக்வரி வேணும், நான் அதில் வந்து என்னோட டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் மட்டும் போதும். சரி, ஓகே. அப்போது வந்து இந்த சைஸ் இதெல்லாம் எப்படின்னா, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 100 ஜிபி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 100 ஜிபிக்கு ஏற்ற அதுவே வந்து சைஸ் வந்து ஸ்கேல் ஆகிக்கும். ஓகேவா? 100 ஜிபினா 100 ஜிபி. இப்போ திடீர்னு உங்களுக்கு வந்து கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ஜிபி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து 100 ஜிபி டேட்டா வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ 200 ஜிபி ஆயிரும். நீங்கள் எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிக்வரி வந்து லைக் கூகுள் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. யூ டோன்ட் நீட் டு ஸ்பெசிஃபை எனி ஸ்பெசிஃபிக் டைப்ஸ் ஆர் லைக் ஸ்டோரேஜ். நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. எல்லாமே வந்து கூகுளே பார்த்துக்குவாங்க. ஜஸ்ட் எல்லாமே வந்து வெப்பில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஃபுல்லி மேனேஜ்டு. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் ஃபுல்லி மேனேஜ்டு. இன்டர்வியூவில் கேட்டாங்க அப்படின்னா அந்த டேர்ம் ஃபுல்லி மேனேஜ்டுனா என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து இட் இஸ் சர்வர்லெஸ் அண்ட் லோ காஸ்ட். ஓகேவா? சர்வர்லெஸ்னால் என்னென்னா, சர்வர்னால் என்ன, டேட்டாவெலாம் ஸ்டோர் பண்ணுறது. நம்ம வந்து பிக்வரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த சர்வரையும் நம்ம வாங்க போகிறதில்ல, வைக்க போகிறதில்ல. எல்லாமே வந்து கூகுள் சர்வர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்டு சர்வர்லெஸ். ஓகேவா? இன்டர்வியூவில் கேட்டால் சொல்லணும், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, பட் கேட்டால் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். லோ காஸ்ட் அப்படின்னா என்னென்னா, செட்டப் காஸ்ட்லாம் கம்மி. இப்போ ஆக்சுவலாக நீங்களே ஒரு சர்வர் இதெல்லாம் வாங்கி செட்டப் பண்ணுறத விட இது வந்து பிக்வரி வந்து காஸ்ட் கம்மி, ஸ்டோரேஜ் காஸ்ட்டும் கம்மி. ஸோ அது வந்து நம்ம தனியாக வந்து பிக்வரி காஸ்டிங் இதில் பார்ப்போம். பட் லோ காஸ்ட். ஓகேவா? ஸோ இது கம்பேரிட்டிவ்லி டு அதர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, முக்கியமான பாயிண்ட்டு, ஓகேவா, இட் இஸ் யூஸிங் சேம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் கூகுள் இஸ் யூஸிங். ஓகேவா? இது வந்து சேம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதோட செட்டப். ஓகேவா? அந்த ஸ்பீடிங் எல்லாமே. ஸோ இது வந்து கூகுள் இப்போ நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வேர்ட் சர்ச் பண்ணுறீங்க, வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து அதோட டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு வருது பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும். பட் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் நமக்கு தேவையான ரெலவெண்ட் டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு வருது இல்லை? ஸோ அந்த ஸ்பீடு தான் வந்து பிக்வரியும் யூஸ் பண்ணுது. ஓகேவா? நாட் ஒன்லி பிக்வரி, ஆல் அதர் ஜிசிபி சர்வீஸ் ஆர் யூஸிங் சேம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இப்படி இருக்கிறதுனால இட் கேன் ப்ராசஸ் த petabytes of data in a minutes. ஓகேவா? ஸோ நம்ம இந்த அளவுக்கு ப்ராசஸிங் ஸ்பீடு யூஸ் பண்ணுறதுனால இது வந்து பெட்டாபைட்ஸ்னால் என்னென்னா, பைட்னா என்னென்னா 8 பிட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 1 ஜிபி அப்படின்னா 1000 கிலோ பைட்ஸ். இதே மாதிரி 1 பெட்டாபைட்ஸ் ஈக்குவல் டு
1 பெட்டாபைட்னா 1 மில்லியன் ஜிபி. ஓகேவா? 1 மில்லியன் ஜிபின்னா லைக் 10 லேக்ஸ். ஓகேவா? 10 லேக்ஸ் இன்ட்டு 1000 போட்டிங்கன்னா 10 கோடி சம்திங். அந்த மாதிரி அவ்வளோ ஜிபி. ஆர் எல்ஸ் வி கேன் சிம்பிளி சேஸ் 1000 டிபி. ஓகேவா? ஸோ இவ்வளோ அதிகமான டேட்டாவை வந்து இட் கேன் ப்ராசஸ் இன் மினிட்ஸ். ஸோ அப்படின்னா இதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்ம டேட்டா வச்சுருக்கோம், கோடிக்கணக்கான டேட்டா இருக்குது. இதுவே நீங்கள் வந்து வேறு டேட்டா பேஸோ இல்லை வேறு ஏதோ சர்வீஸோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சர்வர் அண்ட் த ப்ராசஸிங் ஸ்பீட் அண்ட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் யூ ஹேவ். பட் இன் BigQuery it can process in a minutes, so that's why we are using BigQuery for analytical purpose. Okay, so this is the main point you should tell in interview. So next point enna appadina, like yeah, it stores the data in tabular format. So tabular format இது வந்து டேட்டாவோட ஃபார்மட் எல்லாமே வந்து டேபுலர் ஃபார்மட்ல இருக்கும். டேபிள்ஸ் இருக்கும். டேபிள்ஸ் தான் இருக்கும். அவங்க ரேங்க் கார்டு பேர் தேதியெல்லாம் போட்டிருப்பாங்க. எக்ஸல் ஷீட்டில் எக்ஸ்டெண்ட் சொல்லிட்டு நம்ம வந்து டேபிள் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா த டேட்டா கேன் பி queried using standard SQL. ஓகேவா? திஸ் இஸ் த மெயின் திங் we are going to learn. ஓகேவா? BigQueryனா என்னன்னா நம்ம வந்து இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் அண்ட் எப்படி வந்து BigQuery வந்து ப்ராசஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த டேட்டா வந்து எப்படி நம்ம ரிட்ரைவ் பண்ணுவோம். அந்த அனலிட்டிக்கல்னு சொல்கிறோம்ல, சரி ஓகே இந்த டேட்டாவெலாம் அனலிசிஸ் பண்ண போகிறோம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எப்படி அனலிசிஸ் பண்ணுவோம் அப்படின்னா டேட்டாவெல்லாம் எடுத்து தேவையான டேட்டாவை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ஸ்கூல் டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலில் வந்து யார் ஓவரால் ஃபஸ்ட் ரேங்க் இன் ஈச் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் நம்ம பார்க்கணும்ல, ஏன்னா ஒவ்வொரு ரேங்காக எடுத்து பார்க்குறதுக்கு பதில் இது எல்லாமே வந்து ஒரு டேபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் டேட்டாவெல்லாம் எடுத்து பார்க்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து SQL. ஓகேவா? ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். இட் இஸ் காமன் அமாங் ஆல் த லைக் டேட்டா பேசஸ், டேட்டா வேர் ஹவுசஸ், என்னெல்லாம் டேட்டா ரிலேட்டடாக என்னெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாமே வந்து நம்ம வந்து SQL தான் யூஸ் பண்ணுவோம். SQLலே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் SQL, ஆரக்கிள் SQLs அண்ட் இட்ஸ் வேரிஸ்னால் எந்த மாதிரி சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா பேஸ் இருக்குது. ஆரக்கிள் வந்து எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் SQL வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் SQLங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் அமாங் ஆல் த டேட்டா பேசஸ் அண்ட் டேட்டா வேர் ஹவுசஸ். பட் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு 95% வந்து எல்லாமே சேமாக தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் அந்த சின்டாக்ஸ் எல்லாமே வந்து 95% சேமாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் தான் மாறும். ஓகேவா? ஈவன் தோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஆரக்கிள் தெரியும், இல்லை MySQL தெரியும், இல்லை ஏதோ ஒரு டேட்டா பேஸில் ஏதோ ஒரு SQL உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து BigQuery கற்றுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ நம்ம இந்த சீரீஸில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறது என்னென்னா ஸ்டாண்டர்ட் SQL தான். ஸோ ஹவ் வி ஆர் கோயிங் டு retrieve the data, how we are going to apply the analytics, like analytical problems and all those things we are going to learn. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து BigQueryனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியது. ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் இதே கூட நான் அந்த டாக்குமெண்ட்டும் ஷேர் பண்ணுறேன். இதே கூட நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். நோட் பண்ணும்போது நான் சொன்ன பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஃபுல்லி மேனேஜ்னா என்னன்னு சொன்னேன், சர்வர்லெஸ்னா என்னன்னு சொன்னேன். இதெல்லாம் வந்து இன்டர்வியூவில் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து BigQueryயோட சின்ன இன்ட்ரடக்ஷன். ஸோ நம்ம BigQuery வந்து நம்ம வந்து எதில் ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் கன்சோலில் வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். கன்சோல்னால் என்னென்னா அது வந்து கம்ப்ளீட்லி இன் வெப். உங்களுக்கு தனியாக அது செட்டப்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரு ப்ரௌசர் இருந்தால் போதும், ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நம்ம வந்து ஃபுல்லாகவே அதிலிருந்தே தான் வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து BigQuery வந்து நம்ம வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஹவு டு ஆக்சஸ் BigQuery. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் திங் ஹவ் we are going to do is like via console. ஓகேவா? கன்சோல்னா என்னென்னா லைக் அந்த ஒரு இன்டர்ஃபேஸ் பேர் தான் நம்ம கன்சோல். லைக் ஸோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கூகுள் கன்சோல், கூகுள் க்ளவுட்
கன்சோல் அப்படின்னு சர்ச் பண்ணாலே வந்து நமக்கு வந்து வந்துரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களோட ஜிசிபி இன்டர்ஃபேஸ். ஓகேவா? நம்ம எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல. நம்ம எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் நம்ம வந்து அந்த லிங்க்குள்ள போயிருக்கோம். ஸோ இது நான் வந்து ஆல்ரெடி சைன் இன் பண்ணிட்டேன். ஸோ நீங்க வந்து சைன் இன் பண்ணணும். லைக் நார்மலா எப்படி நீங்க யூசுவலா கூகுள்ல சைன் இன் பண்ணுவீங்களோ, உங்களோட ஜிமெயில் ஐடி குடுத்து சைன் இன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கூகுள் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ இதுல வந்து நெறைய சர்வீஸ் இருக்கு. ஐஏஎம் அண்ட் அட்மின் இதுவும் நம்ம பார்ப்போம். பிக்வரியில வந்து நம்ம எப்படிலாம் ஆக்சஸ் குடுக்கணும். ஏன்னா இப்போ நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். லைக் சம்வேர் டேபிள்லாம் இப்போதைக்கு ஃப்ரீயா விடுங்க. நான் ஒரு டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டேட்டா வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலான டேட்டா அப்படின்னா, ஐ ஹேவ் டூ லைக் ரெஸ்ட்ரிக்ட் தெம் லைக் ரெஸ்ட்ரிக்ட் யூ ஃப்ரம் யூசிங் திஸ் டேட்டா. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஐஏஎம் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்லாம் இதில் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. ஏகப்பட்ட இது இருக்குது. நம்ம வந்து எல்லாத்துலேயும்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. பிக்வரி தான் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது. அண்ட் தென் கிளவுட் ஸ்டோரேஜ் அண்ட் தென் கிளவுட் ஃபங்க்ஷன் வி வில் ஃபோக்கஸ் லேட்டர். பட் பிரைமரிலி பிக்வரி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பிக்வரி. நம்ம நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுதான் வந்து பிக்வரி ஏஐ. நான் சொல்லிக் கொடுக்க போகிற எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து இதில் தான் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு லேப்டாப், ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு நெட் கனெக்ஷன் இருந்தா போதும். யூ டோன்ட் நீட் டூ ஹேவ் எனிதிங். ஓகே. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ண போறோம்? ஏது பண்ண போறோம்? இதோட டாபிக்ஸ் என்ன? அப்படிங்கிறத வந்து சொல்றேன். ஸோ இந்த சீரிஸ்ல வந்து அடுத்து நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, அ டாபிக்ஸ் டூ கவர். ஓகேவா? டாபிக்ஸ் டூ கவர்னா என்னன்னா, பிக்வரியில என்னெல்லாம் கவர் பண்ண போறோம்? ஸ்டாண்டர்ட் SQL தான் ஃபர்ஸ்ட் கவர் பண்ண போறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் SQL அண்ட் தென் பிக்வரி ஆர்க்கிடெக்சர். ஓகேவா? பிக்வரி ஆர்க்கிடெக்சர்னா நம்ம கொரியெல்லாம் ரன் பண்ணுவோம். டேட்டாவெல்லாம் எடுத்து பார்ப்போம். அந்த டேட்டாவெல்லாம் எப்படி வந்து பிக்வரி ப்ராசஸ் பண்ணுது. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து என்னென்னு அதில பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் SQL தான். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோல நம்ம எப்படி வந்து ஸ்டாண்டர்ட் SQLனா என்ன? ஸோ அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து டெக்னிக்கலா நம்ம மூவ் ஆக போறோம். இன்னைக்கு வீடியோல உங்களுக்கு வந்து பிக்வரினா என்னன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுவே போதும். இன்டர்வியூல கேட்டாங்கன்னா இந்த டீட்டெயில்ஸே எனஃப். ஏன்னா ஃப்ரெஷருக்கு வந்து இவ்வளோ தெரிஞ்சிருக்கிறதே வந்து பெரிய விஷயம் தான். ஸோ யாஹ் தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் SQLனா என்னன்னு பார்க்கலாம். தேங்க் யூ.